ஒரு நல்ல குழந்தை உங்கள் வாழ்க்கையை மட்டும் மாற்றாது, உங்கள் தலைமுறையையே உயர்த்தும் என்றால் நம்புவீர்களா? குறள் 62. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழைபிறங்காப். பண்புடை மக்கட்பெறின். அதிகாரம் 7. புதல்வரை பெறுதல். அறத்துப்பால். தமிழ் பொருள். நல்ல பண்புகளும் பழைக்கே இடமில்லாத நல்ல குணங்களும் கொண்ட குழந்தையைப் பெற்றால் 7 பிறவிகளிலும் தீமைகள் அணுகாது. எளிய விளக்கம். ஒரு நல்ல குழந்தை என்பது செல்வத்தை விட பெரிய ஆசீர்வாதம். அந்தக் குழந்தையின் நல்ல நடத்தை, நல்ல குணம் பெற்றோருக்கும் குடும்பத்துக்கும் மட்டுமல்ல, தலைமுறையையே உயர்த்தும். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 குடும்பங்கள் இருந்தன. ஒரு குடும்பத்தில் பணம் நிறைய இருந்தது, ஆனால் குழந்தைகள் ஒழுக்கமில்லாமல் வளர்ந்தனர். மற்றொரு குடும்பத்தில் ஏழ்மை இருந்தது, ஆனால் ஒரு மகன் மிகுந்த ஒழுக்கத்துடன் வளர்ந்தான். அவன் அனைவருக்கும் உதவி செய்தான், பெரியவர்களை மதித்தான், கல்வியிலும் சிறந்தான். காலப்போக்கில் அவன் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்ந்தான். அவன் பெற்றோர் அந்த நாளில் கண்ணீர் மல்கச் சொன்னார்கள். நாம் ஏழையாக இருந்தாலும் நல்ல மகனைப் பெற்றோம், அதுவே எங்கள் வாழ்க்கையின் பெரும் செல்வம். இந்தக் கதையின் பொருள். செல்வம், பதவி எல்லாம் தற்காலிகம். ஆனால் நல்ல பண்புள்ள குழந்தை நிரந்தரமான பெருமை. ஊக்கவுரை. நல்ல குழந்தையை உருவாக்குவது வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. நிஜ வாழ்க்கை சம்பவம். பல பெரிய விஞ்ஞானிகள், தலைவர்கள் அவர்கள் பெற்றோரின் பெருமையாக இருந்தது அவர்களின் குணநலனால்தான். ஒரு நல்ல குழந்தை குடும்பத்தின் பெயரை உலகத்துக்கு எடுத்துச் செல்லும். நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு அப்பா தனது மகனை கேட்டார். நீ என்ன ஆகப் போகிறாய்? மகன் சொன்னான், நல்ல மனிதன் ஆகப் போகிறேன். அப்பா சிரித்து சொன்னார், அதுவே பெரிய வேலைடா. முதலில் அதை முடிச்சுக்கோ. கதையின் சின்ன பொருள். பெரிய கனவுகள் வேண்டாம், நல்ல மனிதனாக இருப்பதே மிகப்பெரிய வெற்றி. மீண்டும் குறள். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழைபிறங்காப். பண்புடை மக்கட்பெறின். தமிழ் பொருள். நல்ல பண்புகளுடன் கூடிய குழந்தையைப் பெற்றால் தலைமுறைகளுக்கும் தீமை அணுகாது. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.